ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். கிளாடியஸ் டேனியல் 26ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி. திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சாம்பல் பூசுகின்ற திருச்சடங்கோடு நாம் இன்று தவக்காலத்தை தொடங்குகிறோம். இதுபோன்ற சாம்பல் பூசுகின்ற திருச்சடங்கிலே 2 வயது மகன் தன் பெற்றோரோடு பங்கேற்றான். ஆனால் அவனுடைய தாய் அந்த சிறுவனை எல்லோருக்கும் குருவானவர் சாம்பல் பூசுகிற போது அழைத்து செல்லவில்லை. அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. எல்லோரும் சாம்பல் பூசிக்கொண்டார்கள், தனக்கு மட்டும் அம்மா சாம்பல் பூச அனுமதிக்கவில்லை என்று வீட்டிற்கு வந்து இந்த சிறுவன் சொன்னான், நானும் அப்பாவை போல பச்சை குத்தி கொள்ள விரும்புகிறேன். பச்சை குத்துதல் என்பது மேலை நாடுகளிலிருந்து இன்று நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய ஊருக்கும் பரவி இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, லேவியர் நூல் 19ஆம் பிரிவு 28ஆம் வசனத்திலே, உடலை கீறிக்கொள்ள வேண்டாம், பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம். பவுலடியாரும் உங்கள் உடல் தூய ஆவியாரின் ஆலயம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனாலும் இன்றைக்கு திருச்சபையானது சாம்பலால் நாம் அனைவருக்கும் சிலுவை அடையாளம் வரைந்து ஒரு பச்சை குத்துகிறது. இது அலங்காரம் அல்ல, மாறாக இது ஒரு அறிவிப்பு. எதை அறிவிக்கிறது? சாம்பல் மனித வாழ்வின் நிலையாமையை அறிவிக்கிறது. புகை போல மறைவது மனித வாழ்வு என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதை நினைவூட்டுகின்ற வகையிலே, முன்பெல்லாம் மனிதனை நீ மண்ணாய் இருக்கிறாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்கின்ற வார்த்தைகளை வழிபாட்டில் பயன்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு சாம்பலானது மனமாற்றத்தின் அடையாளம் என்பதை குறிக்கின்ற வகையிலே சாம்பல் பூசுகிற போது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற வார்த்தைகளை திருச்சபை பயன்படுத்துகிறது. மனமாற்றத்தை விரும்பி வரவேற்கிற அடையாளமாக இந்த சாம்பல் பூசுகின்ற சடங்கில் நாம் அனைவரும் பங்கேற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறியார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். தூயதொரோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகுமாறு
கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானிலிருந்து உலகத்தில் உள்ள ஒரு இடத்தை துல்லியமாக அறிகின்ற கருவிக்கு ஜிபிஎஸ் என்று பெயர், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். தமிழிலே இதை தடங்காட்டி அல்லது புவியிடம் காட்டி என்று அழைப்பார்கள். தவக்காலமும் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு ஜிபிஎஸ், காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம். நமது வாழ்க்கை பாதையிலே பல குறுக்கீடுகள் உண்டு. நம்முடைய பயணத்தில் பல பாதைகள் கோணலானவை, கரடுமுரடானவை. பாதை மாறி நாம் பயணம் செல்லுகிற போது நம்மை எச்சரித்து சரியான பாதையில் செல்ல இந்த தவக்காலம் என்கின்ற ஜிபிஎஸ் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கின் யோவேல் வழியாக ஆண்டவர் திரும்ப திரும்ப கூறுகிறார், உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். எவ்வாறு கடவுளோடு ஒப்புரவு ஆவது என்பதற்கு இன்றைய நற்செய்தியிலே இயேசு 3 முக்கியமான காரியங்களை கூறுவார். தர்மம், நோன்பு, ஜெபம். ஒரு செல்வந்தர் மிகுந்த ஞானத்தோடு வாழ்ந்தார். அவரை பார்த்த ஞானி கேட்டார்,
உங்களிடம் உள்ள சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு? அந்த செல்வந்தர் சொன்னார், 10 லட்சம். உங்களுக்கு வயது என்ன என்று கேட்டபொழுது செல்வந்தர் சொன்னார், எனக்கு வயது 2. ஞானி சொன்னார், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். அதற்கு அந்த செல்வந்தர் சொன்னார், ஐயா, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் என்னோடு வரப்போவது நான் செய்கிற தர்மம், அது 1 வயது. எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நான் இறைவனோடு செலவிடுகின்ற நேரம் 2வது வயது. அதனால்தான் நான் சொன்னேன் எனக்கு வயது 2 என்று அந்த செல்வந்தர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இறைவனோடு ஒப்புரவாக திருச்சபையும் நமக்கு 3 தூண்களை கொடுத்திருக்கிறது. தவம், தர்மம், ஜெபம். தவம் செய்வோம், தாராளமாக தருவோம், தளராமல் ஜெபிப்போம். தவம் செய்வோம். தவக்காலம் நோன்புக்கு ஏற்ற ஒரு காலம். திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த ஆண்டிற்கான தவக்கால செய்தியிலே இவ்வாறு கூறுகிறார், உண்ணாதிருந்துதான் நோன்பு இருக்க வேண்டும் என்று இல்லை, நீதிக்கான பசி தாகம் கொள்வதும் நோன்பே. தீய வார்த்தைகளையும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இருப்பதும் நோன்பே. அவசர தீர்ப்பு அளிக்காததும் அவதூறுகளை பரப்பாததும் நோன்பே. இத்தகைய நோன்பை கடைபிடிக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. 2வதாக தாராளமாக தருவோம். ஏழைகளின் கூக்குரலுக்கு கதறலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். நாமே வலிய தேடிச் சென்று பலன் கருதாமல் கைகள் காய்த்து போகின்ற அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒரு அறிஞர் சொல்வார், உடல் நலத்திற்கு இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று உலக நலனிற்கு தர்மம் முக்கியம். வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்று சொல்வார் வள்ளுவர். அந்த முறையிலே நாமும் இல்லாதவருக்கு அள்ளித் தருவோம். தர்மம் தலை காக்கும். 3வதாக தளராமல் ஜெபிப்போம். யூத மத ரபி கூறுவார், ஜெபம் உயர்ந்தது, மற்றெல்லா நற்செயல்களையும் விட உயர்ந்தது. இந்த தவக்காலம் ஜெபத்தின் காலம். பெரியவர் ஒருவர் சொல்வார், கனவில் கூட நாம் நினைக்காத காரியங்கள் ஜெபத்தால் கை கூடுகின்றன. எனவே நாமும் இந்த தவக்காலத்திலே கேட்பது கிடைக்கும் வரை, தட்டுவது திறக்கப்படுகிற வரை, தேடுவது கிடைக்கும் வரை தளராமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள தேவையான பணிவையும் அதற்கு தடையாக இருப்பவற்றை தாண்டி செல்லக்கூடிய துணிவையும் இறைவன் தர மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம் மீது பொசுப்படுகிற இந்த சாம்பலை ஆண்டவர் இறைவன் ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இந்த சாம்பலை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். சாம்பலை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவா, மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே.
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமைமை பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவ செயல்களாலும் பிற அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திருந்த தூய்மை பெற்று உம் திருமகன் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழேத்தி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் இறைவனிடம் திரும்பி வர இறைவனோடு ஒப்புரவாக தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வெளிவேடத்தை அகற்றி உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு நம்மை அழைக்கின்றார். இவரை உணவாக உண்ண அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, திருவிருந்த எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, மாண்புக்குரிய திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். கிளாடியஸ் டேனியல் 26ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி.